டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் காவல்துறை அனுமதியுடன் விவசாயிகள் மகா பஞ்சாயத்து என்ற பெயரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம். வசந்தி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி தொடர்ந்து போராட்டம் விவசாயிகள் முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில கடந்த 1 மாதங்களாக தொடர்ச்சியாக அவங்க பஞ்சாப் ஹரியானா எல்லையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் தற்போது தலைநகராகக்கூடிய டெல்லியில விவசாயிகளின் மகா பஞ்சாயத்து இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் வந்து தங்களுடைய விளைபொருட்களான குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து சட்டபூர்வமா ஆக்க வேண்டும் என பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தான் விவசாயிகள் தற்போது டெல்லியில் ஒருங்கிணைத்து இருக்கிறார்கள். குறிப்பாக இங்க நம்ம பார்க்கும்போது விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு இது SMP சொல்லுவாங்க, அது கொண்டு வரணும். அதே போல ஓய்வூதியம், மின் கட்டண திருத்த சட்டம் இதெல்லாம் பின்வாங்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு. இதனால டெல்லியை நோக்கி அவங்க கடந்த காலங்கள்ல முன்னோக்கி வரும்போது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்படுத்துது. குறிப்பா அவங்களை தடுக்க முள்வேலிகள், சிமெண்ட் தடுப்புகள், அப்புறம் தரையில வந்து ஆணிகள் பதிப்பு இருக்கு, பல்வேறு விஷயங்களை வந்து செய்துட்டு இருக்காங்க. இதுல பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய மாநிலம் சேர்ந்த விவசாயிகள் எல்லாருமே ஒரு 16,000 பேர் கிட்ட வந்து அந்த போராட்டத்துல வந்து கலந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவங்க போராட்டம் இருக்கும்போது 4 கட்ட பேச்சுவார்த்தை மத்திய அரசு ஈடுபட்டிருந்தது. ஆனா அந்த 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில அவர்கள் வந்து தங்களோட போராட்டத்தையும் பின்வாங்காம தொடர்ந்து அந்த சாம்பு எல்லையிலே தான் அவங்க காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல அந்த 4ஆம் கட்ட போராட்டத்துக்கு அறிவிக்கும் போது பஞ்சாபை சேர்ந்த கரண் சிங் என்றவர் வந்து இறந்துட்டாரு, இளைஞர். ஸோ அதுக்கப்புறமா விவசாய போராட்டம் இன்னும் அதிகமான நிலையை வந்து அடைந்திருந்தது. இருப்பினும் போராட்டத்தை அதுக்கு பின்பு கொஞ்சம் தள்ளி வைத்தாங்க. தற்போது டெல்லியில வந்து மகா பஞ்சாயத்து என்பதை வந்து அறிவிச்சிருக்காங்க. மகா பஞ்சாயத்து என்பது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய போராட்டத்தோட விவரங்கள் குறித்து விவசாய சங்கங்கள் எல்லாம் பேசுவாங்க. பேசினதுக்கு பிறகு அடுத்த கட்டமா இதை எப்படி கொண்டு போகலாம், அடுத்த கட்டம் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ற விஷயங்களும் அதில் ஆலோசிக்கப்படும். இது இந்த ராம்லீலா மைதானத்துல மொத்தம் விவசாயிகள் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே பேருந்துகளும் ரயில்கள்ல வர்றதுக்கு மட்டும் தான் அனுமதி. டிராக்டர்களா அவங்க அனுமதி. ஏன்னா அவங்க சம்பளம் இப்போ வந்து டிராக்டர்கள்ல தான் அவங்க வந்து குடில் மாதிரி இது பண்ணி அங்கேயே தங்கியிருக்காங்க. ஸோ டிராக்டருக்குள்ள டெல்லியில வர்றதுக்கு அனுமதி இல்லை. தனிநபராக பேருந்து மற்றும் ரயில்களை பயன்படுத்தி அவங்க வரலாம். இந்த மகா பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க 50,000 விவசாயிகள் பங்கேற்பதா விவசாய சங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இது காரணமா டெல்லியில பல இடங்கள்ல வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கு. அவங்க ராம்லீலா மைதானத்துக்கு மட்டும் தான் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஸோ டெல்லியில பல முக்கிய இடங்கள் இருக்கு. பிரதமர் அலுவலகம் இருக்கு, அதே போல ஆளுநர் மாளிகைன்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அங்க போகக்கூடாது அப்படின்ற தடுப்புகள் வந்து பல கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து போக்குவரத்து நெரிசலும் வரக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே போலீசார்கள் வந்து தடுப்பு பணிகள்ல வந்து ஈடுபட்டு வராங்க. இதுதான் இப்போதைக்கு களநிலை இருக்கு. 10 மணிக்கு மேல விவசாயிகள் அதிகமா வந்து கூடுவாங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுப்பாங்கன்னு இந்த மகா பஞ்சாயத்து இதுதான் வந்து தீர்மானிக்க போகிறது. விவரங்களுக்கு நன்றி வசந்தி.